ஹலோ மக்களே! உங்க ஆத்தா தம்பி மறுபடியும் வந்துட்டான். பல நாட்களுக்கு பிறகு, பல மாதங்களுக்கு பிறகு, கிட்ட 1 வருஷமே எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும். நானே லைட்டா பதறி போயிட்டேன். என்னடா இது வீடியோலாம் போட முடியாது போல அப்படின்னு நானே யோசிச்சிருந்தேன். அதனால ஆண்டவனா விட்ட வழியில கொஞ்சம் கேப் கிடைச்சது. என்னால வீடியோ போட முடியும் இப்போ. ஸோ இன்றைக்கு நாங்க பேச போற விஷயம் ரொம்ப ஹாட்டான விஷயம். இது வந்து நேற்று ரிலீஸ் ஆன ஆடு என்கிற கோட் தளபதி விஜய் நடித்த கோட் படத்த பத்தி ஒரு ரிவ்யூ. எனக்கு விஜய் வந்து கொஞ்சம் கிரிஞ்சான பெர்சன். கொஞ்சம் தையலி மாரி நடந்துக்கிறான் அப்படின்னு எனக்கு தோணும். சில நேரங்கள்ல விஜயும் அத கரெக்ட்ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்பதான் டாய்லெட் போயிட்டு வந்திருக்கேன். சரி கோட் படத்த பத்தி இந்த காணொளி வந்து பேசும்போது, கோட் படத்தோட ரிவ்யூ மற்றும் தமிழ் சினிமா போற பாதை, போற போக்கு. அத பத்தியும் பேசப்போகுது. இந்த படம் வந்து பார்க்கறதுக்கே நான் ஆக்சுவலி ஒரு சின்ன கதைக்கு நான் வரேன். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு புக் பண்ணி படிச்ச இது போலான்னு வந்து நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பட் ஆனா எனக்கு அப்படி கிடையாது. ஆக்சுவலி எனக்கு வந்து நேத்து வந்து எக்ஸாம் இருந்துச்சு. ஓகேவா? இன்னைக்கு எக்ஸாம் இருந்தது. என்ன ஆச்சு? திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரைடே லீவுன்னு. இன்னைக்கு ஃப்ரைடே லீவு. அதனால நீங்க எல்லாரும் வந்து எக்ஸாம் நாளைக்கு எழுத வராதீங்க. விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் கேட்ட உடனே. நான் இது முன்னாடியே சொல்லியிருந்தா எங்களுக்கு வந்து நாங்க அப்படியே புக் பண்ணியிருப்போமே நான் ஃபீல் பண்ணேன். சரி நான் வேன்ல போயிட்டு இருந்தேன். ஷேர் ஆட்டோல போயிட்டு இருந்தேன். ஷேர் ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது, அப்படியே நான் வந்து முருகனை வேண்டிக்கிட்டு எனக்கு வந்து ஏதாவது ஒரு கோட் பார்த்துடணும் யோசிச்சிட்டு இருந்தேன். அப்படியே நான் புக் பண்ணேன். கோட் வந்துருச்சு. அவரு 2 டிக்கெட் புக் பண்ணேன். அன்பார்ச்சுனேட்லி என்ன சுனி என்னோட படம் பார்க்க வரல. சுனிலாம் நாசமா போய் தத்திரிச்சு சாவட்டும். பொட்ட தேவடியா நாய்ங்க. வேசி வான் சாவட்டும் எல்லாரும். ஓகே. குழம்பியாச்சு கொஞ்சம் டென்ஷன் ஆயாச்சு. இன்னும் இருக்கு கதை. அப்புறம் என்ன ஆச்சு, நாங்க போய் தியேட்டர்ல போடவும் யாராவது ஒருத்தரு காசு வாங்கி இது பண்ணிக்கலான்னு பார்த்தா ஒரு அங்கிள் வந்திருந்தாரு. அவரோட பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி ரொம்ப படத்துக்கு லேட்டா வந்துட்டேன். வெயிட் பண்ணி ஃப்ரெண்ட் வருவாங்கறதுக்காக. அதனால கொஞ்சம் ஹாஃப் பிரேக்ல பார்த்துடலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஹாஃப் பிரேக்ல காசு வாங்கிக்கலாம்னு யோசிச்சு அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் உள்ள உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம், படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சதுக்கப்புறம் அவர் பிரேக் அது இது பாப்கார்ன் வாங்க நான் போயிட்டேன். நானும் அது பெருசா எடுத்துக்கல. படம் ஃபுல்லா காசு பே பண்ணிடலாம்னு பார்த்தா சொல்லி அவனும் பே பண்ணல. மாரல் ஆஃப் த ஸ்டோரி. எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குன்னா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் வித்துட்டு அப்புறம் படம் பார்க்க போங்க. படம் பாதி வழியா பார்க்க ஆரம்பிச்சா கூட அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க ஓடிடில மீதி பாதி பார்த்துடலாம். சுன்னி மாரி பண்ணாம உங்க எக்ஸைட்மென்ட்ட கண்ட்ரோல் பண்ணி நீங்க நடந்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஷோ போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த மாரிலாம் எதுவும் வரல ஃபர்ஸ்ட் ஷோ. எனக்கு வந்து எப்படின்னா, இட் வாஸ் லைக் நான் வந்து இது பல்லாஜோல நான் வந்து படம் பார்க்க போயிருந்தேன். விஜயா மால் பல்லாஜோல. அது ரொம்ப ஹை எண்டா இருந்ததாலயா என்னன்னு தெரியல. எல்லாருமே கொஞ்சம் சாத்தமான நிலையில தான் இருந்தாங்க. யாரும் வந்து இந்த கிரேஸோட தான் இல்ல. ஒருவேள நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அந்த லியோ படம் லியோ படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா வச்சது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதா யார் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே படம் பார்க்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே படம் ரிவ்யூக்கு போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அருமை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னைய கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கோட். செகண்ட் ஹாஃப் மட்டன். அப்படிதான் நான் சொல்றேன். நெறைய பேர் கேட்கறாங்க இந்த படம் மாரியே ரிவ்யூ கோட்டான்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கோட், செகண்ட் ஹாஃப் மட்டன். ஏன் சொல்றேன்னா இந்த படத்துல வந்து ஒரு இனிஷியலா வந்து ஸ்டோரி எப்பயுமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எதுக்கு இருக்குன்னா, செகண்ட் ஹாஃபோட பில்டப் பண்ணி முடிச்சுட்டு, செகண்ட் ஹாஃப் பில்டப் பண்ணி முடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் அந்த ஸ்டோரியோட நேச்சர், நேரேட்டிவ் அதெல்லாம் செட் பண்றதே இருக்கு. அது செட் பண்ணி முடிச்சு, அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான், செகண்ட் ஹாஃப்ல அது கிளைமாக்ஸ் கொண்டு போய் ஒரு எண்ட் பாயிண்ட் நோக்கி அது கொண்டு போணும். அப்படிதான் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்மே இருக்கு. சினிமாட்டோகிராஃபிலாம் படிச்சவங்க கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தமிழ் சினிமா இதுதான் இயங்குது. ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் 1 30 போயிரும். அதுல எப்படி செட் பண்றதுன்னு இருக்குல்ல, அது வந்து இந்த படத்துல வந்து பெரிய இஷ்யூவா இருக்கு. அது ஒருத்தன் சாவறதே ரொம்ப சர்வசாதாரணமா சாவறான். ஒரு டெத்துக்கு வெயிட் இருக்கு ப்ரோ. நெறைய பேர் இது புரிய மாட்டேங்குது. ஒரு படம் பார்க்க வராங்கன்னா, அது ஒரு கேரக்டர் சாவறான்னு வையேன். அந்த கேரக்டர் சாவறதுக்கு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணணும். ஒரு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணலனா, அப்ப அந்த டெத்துக்கு யூஸே இல்ல. அதுலயும் முக்கியமா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் செத்துட்டான் அப்படின்னு நெனச்சு பாருங்க. ஆனா திரும்பி வந்துட்டான் பாத்தீங்களா? வாவ்! இவன் சாவல இன்னும் உயிரோட தான் இருக்கான். அப்படின்றத பண்றது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நீ எமோஷன் பில்ட் பண்ற. டெத் வச்சு எமோஷன் பில்ட் பண்ணி அந்த எமோஷன பிளாட்டோ பண்ணிட்டு ஒரு பிளாட்டோ ஸ்டேஜ்ல இருந்து அத நீ ஆக்ஷனுக்கு நீ கொண்டு போணும். அத அப்படி கொண்டு போகாம எமோஷனல் சீன் வச்சுட்டு உன் பையன் சாவல ப்ரோ. ஜீவா இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு லைக் வாட் த ஃபக் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனாலும் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் நல்லா பில்ட் பண்ணிருக்கலாம். விஜய், இளைய தளபதி அப்படி 2ஆ இருக்கும். ஐயோ! சரி. சாரி. நான் வந்து மூவி ரிவ்யூக்கு வரல. நான் கதைய சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். டெப்த்க்கு வெயிட் இருக்கு. அத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பர். ஆனா அது மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாவே எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. இந்த கதையோட பிளஸ்ஸே என்னன்னா கேமியோஸ் அண்ட் ரெஃபரன்ஸஸ். இந்த படத்தோட அல்டிமேட் பிளஸ் வந்து ஒரு கேமியோ ரெஃபரன்சிங்கும் மட்டுமே தான். அதாவது கேமியோல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்திருப்பாங்க. அந்த யாரும் பெருசா சொல்ல விரும்பல. ஆனா ஆக்சுவலி தான் ஸ்பாயிலரே கிடையாது. ஸ்பாயிலர் அல்லாத நினைச்சு பார்க்காதீங்க. நீங்க அத பார்த்தீங்க ஸ்பாயில் ஆயிட்டா கூட உங்களுக்கு வந்து அதே ஃபீலிங் தான் இருக்கும். கவலையே படாதீங்க. எஸ்கே, பிரேம்ஜி, பிரசாந்த், அப்புறம் நம்ம டான்சர் பிரபுதேவா, இந்த மாரி ஒரு டைனமிக்கா ஒரு குரூப் இருக்கும்போது என்ன டைனமிக்ங்கிறத விட இவ்ளோ பேர் கேமியோ பண்ணும்போது கண்டிப்பா எல்லாரும் ஆடியன்ஸ் அது உள்ள இருக்கும். பிளஸ் வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன், அப்புறம் அவரோட கண்ட்ரோலிங் ஸ்டோரி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு அது வந்து லைக் எப்படி சொல்றது? பல ரெஃபரன்ஸ்லாம் இருந்துச்சு. தோனி ரெஃபரன்ஸ், மங்காத்தா ரெஃபரன்ஸ், சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் எல்லா விதமான ரெஃபரன்ஸும் இருந்துச்சு. அது பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்சிங்லயே ஒரு படம் வந்து எப்படி ஓடும்? அது எப்படி பண்றது? அப்படிங்கிறது வந்து அவங்க கரெக்ட்டா இது பண்ணியிருக்காங்கங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். பட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவாயிரும். எனக்கு என்ன மாரி ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃப்ல ஒருத்தன் சாவான், ஒருத்தன் திரும்பி வருவான். இவன் வில்லன் அவன் வில்லன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வில்லனா மாறிட்டே இருப்பானுங்க. கடைசியா யார்டா வில்லன்னு பார்த்தா அது கரெக்ட்டா அந்த இன்டர்வல் வரும்போது, அந்த செகண்ட் ஹாஃப் முன்னாடி அந்த இன்டர்வல் வரும்போது அது விஜய்ன்னு சொல்லும்போது லைக் அது கொஞ்சம் நல்ல பில்டப்பா இருந்துச்சு. பட் அந்த பில்டப்ல இவ்ளோ கொலை பண்ற வில்லன் எப்படி இருக்கணும்? அந்த வில்லனுக்கான அந்த குவாலிட்டி இல்ல. அவன் உட்கார்ந்து அழுவுறான். அழுகுஞ்சியாட்டம் அழுவுறான். அவன் டீஏஜிங் தான் ரொம்ப மோசமா இருந்துச்சு. சீன்ஸ் எல்லாம் டீஏஜிங் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அது சும்மா இளைய தளபதி மூஞ்சியே மோசமா இருந்துச்சுன்னா, செகண்ட் ஹாஃப் சீன்ல ஒரு சீன் வரும். அதுல விஜய் வந்து ஒரு டீனேஜரா காமிச்சிருப்பாரு. அது பார்த்தாலே சகிக்காது. சகிக்காது. அந்த மூஞ்சிய பார்த்தாலே சகிக்காது. பார்க்கவே நல்லா இருக்காது. அப்படி பார்க்கவே நல்லா இல்லாததால என்ன பிரச்சனைனா, அது பார்க்கும்போது நானே ஆக்சுவலி திரும்பிட்டேன் ப்ரோ. என்னால பார்க்க முடியல அந்த மூஞ்சிய. அதான் நான் வந்து விஜய் ஹேட்டரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா கூட, செகண்ட் ஹாஃப்ல அந்த சின்ன பையன் மூஞ்சிய பார்க்க இப்படியே நான் திரும்பிட்டேன். ஐயோ சாமி ஆள விடுறான்னு. ஏன்னா என்னாலயே விஜய் அவ்வளவு அசிங்கமா பார்க்க முடியல.
அண்ட் வில்லன் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. விஜய் இல்ல வில்லன், அந்த வில்லனுக்கு ஒரு செகண்ட் ஃபாதர் மாரி இன்னொருத்தன் இருப்பான். இன்னொரு கேரக்டர் இருப்பான். அந்த கேரக்டர் வந்து ஏன் அந்த கேரக்டர் வில்லனா இருப்பான்னா, ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற சீன்லயே ஒரு ஆபரேஷன் நடக்கும். ஆபரேஷன்ல வந்து யுரேனியம் வந்து ஆப்ஃபிஸ்கேட் பண்றதுக்கு அவங்க அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. அத வந்து ரேடியோ புதுசா வெடிச்சிருவாங்க சுண்டிங்க. டேய் சீக்ரெட் மிஷினுக்கு ஆள் அனுப்பிச்சா, சாட்ஸ் ஆள் அனுப்பிச்சா, நீ போய் பாம்பு வெடிச்சு உலகத்தையே தெரியப்படுத்திட்டியேடாங்கிற மாரி ஆயிரும். அந்த சீன்ல வந்து அவங்க புள்ளைங்களா இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. அது அப்படியே வெடிச்சு அந்த ட்ரெயினே காலி ஆயிரும். அதனால அத வந்து ட்ரிகர் ஆயி அவன் வந்து வில்லன் வந்து அவன் மோட்டிவ் ஆரம்பிப்பான். இது வந்து விஜயோட அந்த சன் கேரக்டரோட அது கனெக்ட் ஆனது அவ்வளவுதான். இது ஆக்சுவலி ஒரு பழைய கதை. இது எனக்கு தெரிஞ்சு ஏன் ஹிட் ஆச்சுன்னு இந்த படம் ஏன் இப்ப ஓடுதுன்னா, விஜயோட சமீப கால படங்கள். அதாவது நீங்க வந்து பிகிலி எடுத்துக்கோங்க, நீங்க மாஸ்டர் எடுத்துக்கோங்க, நீங்க வந்து வாரிசு எடுத்துக்கோங்க. இன்னும் சில படம்லாம் இருக்கு எனக்கு மண்டையில வரமாட்டேங்குது. அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, தொடர் தோல்வி தான். எந்த மாரி தோல்வின்னு புரிஞ்சுக்கோங்க. விஜய் மாரி ஃபேன்ஸ்லாம் விஜய் பத்தி நெறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. விஜய் ஒரு படம் ஹிட் ஆச்சு, ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு பாத்தீங்களா, கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் சக்சஸ் அப்படிலாம் சொல்றானுங்க. அவருக்கு இருக்கிற ஒரு லிபர்ட்டி வந்து அந்த பிரிவிலேஜ் மத்தவங்களுக்கு கிடையாது. அதாவது ஹி இஸ் ஒன் ஆஃப் தி ஒன்லி ஆக்டர்ஸ் ஹூ ஹஸ் ரீச்ட் எ கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஐ மீன் அவரோட நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் ஒவ்வொரு ஆக்டருக்கு ஒரு விதமான ஆடியன்ஸ் இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கும். எஸ்கேவால ஒரு 10 தியேட்டர் ஃபில் பண்ண முடியும். இப்போ சூர்யால ஒரு 2 தியேட்டர் ஃபில் பண்ண முடியும். விஜயால ஒரு 100 தியேட்டர் ஃபில் பண்ண முடியும். அப்படிலாம் இருக்கு ஓகேவா? அப்படி இருக்கையில விஜய் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு விதமான கிரிட்டிக்கல் மாஸ் அடைஞ்சிருக்காரு. ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் ரீச் பண்ணிருக்காரு. அந்த ரீச்னால அந்த என்னன்னா அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேன்ஸ் பல வருடங்களா அவர் நடிச்சு ஃபேன்ஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டே இருந்ததால ரீச்ல பாயிண்ட் வேர் அவர் வந்து பார்னம்லயே போய் அவர் வந்து பார்ன் ஆர்டிஸ்டா நடிச்சா கூட அது பார்த்து அது வந்து வேர்ல்ட்லயே மோஸ்ட் வியூட் பார்ன் வீடியோவா மாறிடும். அந்த அளவுக்கு விஜய் வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. கிரிட்டிக்கல் மாஸ் அட்டைன் பண்ணிட்டாரு அவரோட ஃபேன் பேஸ். அப்படி அட்டைன் பண்ணதாலே அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் கூட அவருக்கே தெரிய மாட்டேங்குது நான் ஃபீல் பண்றேன். விஜய் ஒரு தப்பு பண்றாரு, ஒரு ஆக்டர் தப்பு பண்றாரு, ஆக்டிங் மோசமா இருக்குன்னா படம் பார்க்க மாட்டாங்க முடிஞ்சு போச்சு. அவர் பண்ண தப்புன்னு உணர்ந்துப்பான். ஆனா விஜய்க்கு அந்த மாரி கிடையாது. விஜய்க்கு என்ன பிரச்சனைனா அவன் ஃபேன் பேஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதாலேயே அவனுக்கு ஃபேன் சர்வீஸ் மட்டும் பண்ணி அந்த படம் வந்து ஓட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா எனக்கு தெரியல. ஆக்சுவலா அதான் முடிவு பண்ணிட்டாங்க. நான் பப்ளிக்கா சொல்ல விரும்பல. பட் அதான் நடக்குது. ஏன்னா நெறைய ஃபேன் சர்வீஸ் தேவையில்லாத ரெஃபரன்ஸ் எதுக்கு இப்படி ரெஃபர் இப்படி இப்படி வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் இது ஒரு ரெஃபரன்ஸ் அப்புறம் இது ஒரு ரெஃபரன்ஸ் இப்படி 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 ஒரு ரெஃபரன்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் எனக்கு டக்குனு வர மாட்டேங்குது. நான் விஜய் ஃபேன் கிடையாது. நான் அஜித் நான் முன்னாடி ரசிச்சிட்டு இருந்தேன். இப்போ கிடையாது. ஹேட்டர் மட்டும் நினைச்சாரு. விஜய் ஹேட் பண்ணல. இது உங்களுக்கும் புரியும். இதை இப்படி ரெஃபரன்ஸ் பண்றது, இப்படி ரெஃபரன்ஸ் பண்றது, அப்புறம் என்ன சொல்றது, அந்த மார்க் வச்சு இப்படி ரெஃபரன்ஸ் பண்றது, இப்படி வச்சு இப்படியே சொல்றது. இதெல்லாம் என்னடா இது? இப்ப எவ்வளவு தடவை ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க? அவர் என்ன அவர் லாஸ்ட் டாக்டரா இல்ல வேற ஏதாவது? எனக்கு புரிய மாட்டேங்குது. அவரோட கடைசி படம் அவர் கரெக்டா செய்வீங்களான்னு பார்த்தா கிடையாது. அதாவது பாட்டு பாட்டு பத்தி வரும்போது தான் எனக்கு ஒண்ணு சொல்லணும்னு தோணுது. இந்த உங்க தளபதி கோட்டா இருந்தாலுமே யுவன் மட்டன் தான். மட்டமான ஒரு மட்டன். அதான் நம்ம யுவன் சங்கர் ராஜா. ஒரு காலத்துல ஆமா சாரி. ஒரு டைம் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா, யுவன் வந்து நாட் ஒன்லி லைக் பாப்புலரா மட்டும் இல்லாம அவரோட பாட்டு கூட ரொம்ப சூப்பரா ஓடுச்சு. ரொம்ப பயங்கரமா பாட்டுலாம் நல்லா இருக்கும். அதனாலயே ரசிச்சு நிறைய பேர் பார்ப்பாங்க. அனிருத்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா, அனிருத்தாலே தான் பாட்டு எல்லா படமுமே ஓடுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். லைக் அனிருத்தோட சாங், அனிருத் அந்த மாஸ் அந்த ஃபீலிங் கொண்டு வரனாலே பாட்டு ஓடுது. யுவனுக்கு அது கிடையாது. யுவன் ஹஸ் லாஸ்ட் ஹிஸ் டச். தயவு செஞ்சு யுவன வச்சு பாட்டு பாடுறத நிறுத்துங்கடா. தாங்க முடியல என்னால. ஏன்னா யுவன் பண்ற அந்த பாட்டு அது ஒரு மாரியா ஆடுவான். மட்ட நல்லா இல்ல. ரொம்ப ரெஃபரன்ஸ் பண்ணி என்னைய கொன்னுட்டானுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு வேற இருந்துச்சு. அது என்ன பாட்டு? அதுல வந்து ஆக்சுவலி சேசிங் சீன் வரும். சேசிங் சீனுக்கு கரெக்ட்டா நடுவுல வந்து ஏன்னா அவங்க தான் கடைசியில வந்து விஜய் வந்து வில்லன பார்த்துட்டு என்னப்பா பண்றேன்னு கேட்டா, அது ஏதோ பொண்ணு ஃபீல் இது பண்ணி கிஸ் அடிச்சிருப்பா. அதுல வந்து ஒரு பாட்டு. அது பாட்டு ஆக்சுவலி கோரியோகிராஃபி கூட அந்த பாட்டுக்கு ஏத்தாப்ல அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் மத்தபடி எனக்கு அந்த ஒரு ஃபீல் இல்ல. இப்ப நீ லியோ படத்துல அந்த பாட்டு நீ கேட்டாலே அது வந்து எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். லியோல ஓரளவுக்கு எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அதுலயும் முக்கியமா வந்து விஜய் அந்த என்ட்ரன்ஸ் வரும்போது லியோ தாஸா வந்து டான்ஸ் ஆடுவான். அந்த நான் ரெடி தான் வரவா அது அது அப்படியே அது சூப்பரா இருக்கும். ஆனா அது அப்படியே நமக்கு அந்த ஃபீலிங் எப்படி எப்படி அடுத்து 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 அப்படி இருக்கும். இந்த படத்துல அந்த மாரி பாட்டு எதுவுமே நல்லா இல்ல. சோ இந்த படம் வந்து பாட்டுக்காக பார்க்கிறதா இருந்தீங்கன்னா பார்க்காதீங்க. விஜய்க்காக பார்க்கணும்னா தாராளமா வாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இது ஃபேமிலி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். இந்த படம் என்னைய கேட்டீங்கன்னா, ஒரு 7 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் நான் போடுவேன். 7 அவுட் ஆஃப் 10. அண்ட் எஸ் விஜய் வந்து ஐ திங்க் இதுதான் அவரோட கடைசி படமா இருக்கும்னு சொல்றாங்க. இவர் வருங்கால சீஃப் மினிஸ்டர் ஆனார்னா, இவர் தான் தளபதி. ஆகலனா அவர் தான் தளபதி. யார் தளபதி யாராகிறத இன்னும் 2 வருஷத்துல பார்க்கலாம். அரசியல்லாம் எதுக்கு இழுத்துக்கிட்டு? அரசியல் வீடியோ வேற ஒண்ணு வருது. அது இன்னைக்கு நான் போறேன். அது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு இப்பலாம். விஜய் வந்து லைக் ஐ திங்க் ஈவன் விஜய் இஸ் லூசிங் ஹிஸ் டச். அவரால முன்ன மாரி டான்ஸ் ஆட முடியல. அது மட்டும் இல்லாம அவரால முன்ன மாரி அவர் ஆக்டிங் கூட ஐ திங்க் இட் நீட்ஸ் லிட்டில் பிட் மோர் இன்வால்வ்மென்ட். விஜய் வந்து ஏன் என்ன ஃபீல் பண்றேன்னா, விஜய் இஸ் டூ ஓவர் ஆர்ச்சிங். இந்த படம் ஏன் பார்க்கக்கூடாதுன்னு கூட சொல்றேன். விஜய் இஸ் டூ ஓவர் ஆர்ச்சிங் ஆன் மெனி இஷ்யூஸ். அதாவது அவர் ஃபேன்ஸ் காண்டி பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா, அவரே கதை எழுதுறது. செகண்ட் ஹால்ஃப் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் கதை நல்லா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்க்கு கதை என்ன மாரி இருந்துச்சுன்னா, உன் சூத்துல வந்து ஒரு பென்சில சொருகி, ஒரு பெண்ண சொருகியும், அத வச்சு உன் குண்டில அப்படியே ஒரு பேப்பர் மேல அப்படியே கிறுக்குனா, எப்படி வந்து ஒரு இமேஜ் எந்த எழுத்து எந்த இமேஜ்ல வரும். அது எல்லாத்தையும் சேர்த்து செகண்ட் ஹாஃப் பண்ணா அந்த மாரி தான் இருக்கு சில பாட்டுலாம். அது அந்த மாரி தான் செகண்ட் ஹாஃப் பண்ணாங்கங்கிற மாரி எனக்கு ஃபீலிங் உருவாயிடுச்சு திடீர்னு. அது உனக்கு தியேட்டர்ல நீ பார்க்கும்போது உனக்கு தெரியாது. நான் சொல்றேன்ல இதெல்லாம் இத நான் சொல்றது உனக்கு பார்க்கும்போது உனக்கு தெரியாது. எப்போ தெரியும்னா, இந்த தியேட்டர்ல படம் பார்த்து முடிச்சுட்டு வெளிய வருவ. அப்ப நீ யோசிப்ப படத்த பத்தி. அப்போ உனக்கு தெரியும். இது வந்து பல இடங்கள்ல இந்த மாரி பிரச்சனை நடக்குது. ஏன் வந்து எல்லா தமிழ் படத்துலயும் வந்து செகண்ட் ஹாஃப் மோசமா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ராயவனி இதே கதை தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்வாஹா. பல படங்கள் இப்படி ஆயிட்டு இருக்கு. அது என்ன காரணம் ஏன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. சோ மொத்தத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பார்க்கலாம். 7 அவுட் ஆஃப் 10. ஆனா ரசிக்க முடியாது. யூ கேனாட் லவ் திஸ் மூவி. யூ கேன் லைக் இட். யூ கேன் வாட்ச் இட் ஒன்ஸ். யூ கேன் வாட்ச் இட் ஒன்ஸ். ஒன் டைம் வாட்ச் பண்ணா நல்லா இருக்கு. படம் அருமையா இருக்கு. ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. எக்ஸ்பிளிசிட் டார்க் கன்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. பட் எண்டிங் கொஞ்சம் மோசமா இருக்கும். எண்டிங் வந்து எதுக்கு வெங்கட் பிரபு அப்படி இது பண்ணி விட்டாருன்னு எனக்கு தெரியல. அது வந்து வெங்கட் பிரபு சார் தான் போய் கேட்கணும். சோ மத்தபடி இந்த படம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த தீர்ப்பை வழங்கியவர் உங்கள் ஆர்த்தா தம்பி ஐயங்கார் ரவுடி. பாய். அடுத்த வீடியோ நான் காஸ்ட் பத்தி பேச போறேன்.